உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர் நோக்கு சித்தியார் சுபக்கம் 86வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம் தொகுப்புரையை திரு ரவிகாந்த் அவர்கள் வழங்க இருக்கிறார். நம் குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உயிர் நோக்கு என்ற தலைப்பிலே நாம் பயின்று வரும் சைவ சித்தாந்த நூல்களில் இப்பொழுது நாம் சிவஞான சித்தியார் சுபக்கம் பார்த்து வருகிறோம். இது அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர்களால் அருளப்பட்ட நூல். இதை நாம் திருவிலங்கம் ஐயாவின் உரையின் துணை கொண்டு பார்த்து வருகிறோம். இந்த நூலில் முதல் 6 பாடல்கள் பாயிர பாடல்களாகும். இதில் விநாயக வணக்கம், பரசிவ வணக்கம், நூலின் வழி, நுதலிய பொருள், கேட்போர் மற்றும் பயன், அவையடக்கம் ஆகியவை சொல்லப்படுகின்றன. இதில் இந்த நூல் சிவஞான போதத்தின் வழிநூல் என்பதும், முக்தியை விரும்புவோர் சிவன் திருவடியை அடையும் முறையும், இறைவனின் இயல்பு கூறுதற்கு அரியது, அதை நாம் சிவ ஆகமங்கள் வழியாகவும் பரஞானத்தாலும் அறியலாம் என்பதும் கூறப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த நூல் சூக்கும பொருள்களான பதி, பசு மற்றும் பாசத்தை பற்றி பேசுவதால் அவற்றை பற்றி நாம் அறிவதற்கு அளவை இலக்கணம் பற்றி நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு துணையாக அளவை இலக்கணங்கள் பாடல்கள் 7 முதல் 20 வரை கூறப்படுகின்றன. அதன் பிறகு முதல் சூத்திரத்தில் பதி உண்மையும் பதி இலக்கணமும் கூறப்படுகிறது. இதில் பிரபஞ்சத்தை தோற்றி ஒடுக்க ஒருவன் வேண்டும் என்று சொல்லி பதி உண்மையையும், அப்பதி அதை செய்யும் முறைமையின் மூலம் பதி இலக்கணத்தையும் ஆசிரியர் பாடல் 21 தொகுத்து கூறுகிறார். பின்பு பாடல்கள் 22 முதல் 37 மூலமாக உலகாயதர், சௌந்தராந்திகர், மீமாம்சகர், தார்க்கிகர் ஆகியோருக்கு ஏற்றபடி உலகம் தோற்ற நாசங்களை உடையது, அதை செய்ய கர்த்தா ஒருவன் வேண்டும் என்பதை சாதிக்கிறார். இதன் மூலம் முதல் சூத்திரத்தின் முதல் அதிகாரத்தில் பதி உண்மையை நிறுவுகிறார். பாடல்கள் 38 முதல் 57 வரை பதி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமையால் பதி இலக்கணத்தை கூறுகிறார். இதில் பாடல் 38 முதல் 51 வரை பதி முதலாகி காரியப்படுத்தும் முறைமையை 36 தத்துவங்களையும் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமையையும் விளக்கி தெளிவுபடுத்துகிறார். இவற்றில் பிரபஞ்ச தோற்றத்திற்கு சிவபெருமான் நிமித்த காரணன், அவர் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறை, வாக்குகளின் இலக்கணம் மற்றும் அவை விருத்திப்படும் முறைமை, சுத்தாசுத்த மற்றும் அசுத்த பிரபஞ்சத்தின் இயல்பு, இறைவன் சித்துரு மண்ணினின்று மறுவிடும் முறைமை மற்றும் அது பற்றி தொடக்குறும் முறைமையை விளக்குகின்றார். பாடல்கள் 52 முதல் 57 வரை பதி ஈருமாகி மறுவிடும் முறைமையை விளக்குகிறார். இதில் ஒடுங்கிய பிரபஞ்சத்தை சங்கார கடவுளே தோற்றுவிப்பான், முத்தொழிலும் செய்யும் உரிமை சங்கார கடவுளுக்கே உரியது, அதை அவன் செய்ய காரணம் மற்றும் அதனால் அவன் விகாரி ஆக மாட்டான் என்பதையும், ஐந்தொழிலும் அருட்செயல்களே என்பதையும் எடுத்துரைக்கிறார். இதன் பின் முதல்வனது பொது இலக்கணம், சிறப்பு இலக்கணம், சக்தியின் இலக்கணம் மற்றும் சக்தியின் வடிவத்தின் இலக்கணம் ஆகியவற்றை பாடல்கள் 58 முதல் 90 வரை கூறுகிறார். இதில் பாடல்கள் 58 முதல் 80 வரை முதல்வனின் பொது இலக்கணம் குறிக்கப்படுகிறது. இந்த பாடல்கள் மூலமாக இறைவனுக்கு அருவம், அருவுருவம், உருவம் ஆகிய தடத்த வடிவங்கள், உருவத் திருமேனி மாயா காரியம் அல்ல அருள் வடிவம், உருவம் கொண்டாலும் இறைவன் அச்சிந்திதனே, உருவத் திருமேனி கொள்ள வேண்டிய காரணம் மற்றும் தேவை, அத்துவா வடிவம், மந்திர வடிவம், பஞ்சபிரம்ம மந்திர வடிவம் மற்றும் மும்மூர்த்திகள் வடிவங்கள், முதல்வனின் உபச்சார வடிவங்கள் என்னும் செய்திகள் சொல்லப்படுகின்றன. பாடல்கள் 81 முதல் 84 வரை சக்தி ஒன்று, தொழில் வேறுபாட்டால் பலவாக தெரிகின்றன, சக்தியின் வடிவம், சக்தியின் வகை, அவற்றை சொல்லி சக்தியின் இலக்கணம் விளக்கப்படுகிறது. பாடல்கள் 85 முதல் 89 வரை லயம், போகம், அதிகாரம் ஆகியவை முதல்வனின் சக்தி காரிய வடிவங்கள், சுத்த தத்துவங்கள் அவனுக்கு சுதந்திர வடிவம், முதல்வனின் இந்த வடிவங்களால் அவன் விகாரி ஆக மாட்டான், இந்த சக்தி வடிவங்களின் பயன்கள் ஆகியவற்றை கூறி சக்தி வடிவத்தின் இலக்கணம் கூறப்படுகின்றது. இவ்வாறு இறைவனின் தடத்த வடிவங்களை பற்றி விளக்கிவிட்டு இறுதியாக 90வது பாடலில் இறைவன்
இவை ஒன்றும் இல்லாத சுத்த சைத்தன்ய சொரூப இலக்கணம் உடையவன் என்ற அவனது சொல் பொருள் அறிவு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அவனது சொரூப வடிவமான சிறப்பு இலக்கணத்தை சொல்லி குறித்த முதல் சூத்திரத்தை நிறைவு செய்கிறார். அடுத்து இரண்டாம் சூத்திரம். இது பசு குறித்தது. இதில் பாசங்களாகிய இருவினை, அவற்றின் இலக்கணம், மாயை மற்றும் மாயேயங்களின் இலக்கணம், ஆணவமலம் மற்றும் அதன் இலக்கணம், இந்த மும்மலங்கள் உயிர்களை கட்டும் முறைமை, அப்படி கட்டப்படும் உயிர்கள் அந்த கட்டு நீக்கி அருள் பெறுவதற்கான வழி ஆகியவை சொல்லப்படுகின்றன. இந்த இரண்டாம் சூத்திரத்தின் முதல் பாடலாகிய 96வது பாடலில் இறைவன் உயிர்கள் மற்றும் பாசத்தோடு அத்விதமாய் கலப்பினால் ஒன்றாயும் தன்மையால் வேறாயும் செலுத்துவதன் மூலம் உடனாயும் நிற்பான் என்ற செய்தியை தொகுத்து சொல்லப்படுகிறது. இந்த இரண்டாம் சூத்திரம் 3 அதிகரணங்களாக பிரிக்கப்பட்டு இறைவனின் அத்வித கலப்பு முதல் அதிகரணத்திலும் பாடல் 92 மற்றும் 98 மூலமாகவும், இரண்டாம் அதிகரணத்தில் இறைவன் தனு கரணங்களை கொடுத்து இருவினை பயனை நுகர்விக்கும் முறைமையை கூறி அதன் மூலம் இருவினை உண்மை, இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமை, இருவினைகளின் இலக்கணம், தனு கரணங்களின் இயல்பு மற்றும் இறைவன் தலைவனாயும் அமலனாயும் நிற்கும் முறைமை ஆகியவற்றை பாடல்கள் 94 முதல் 163 மூலமாக விளக்குகிறது. மூன்றாவது அதிகரணத்தில் ஆணவமலத்தின் உண்மையும் இலக்கணமும், உயிர்கள் மலங்களால் பந்திக்கப்பட்டு பிறப்பு இறப்புகளில் படும் முறைமையும், அம்மலங்கள் நீங்கி வீடு எய்தும் வழியும் பாடல்கள் 164 முதல் 186 வரை சொல்லப்படுகிறது. இந்த இரண்டாம் சூத்திரத்தின் முதல் அதிகரணத்தில் பாடல்கள் 92 மற்றும் 93 மூலமாக இறைவன் உயிர்களோடும் உலகுயிர்களோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாய் நிற்பது அகரம் மற்றும் உடல் உயிர் தொடர்பு குறித்த ஓமையால் சொல்லப்படுகிறது. இரண்டாம் சூத்திரத்தில் இரண்டாம் அதிகரணத்தில் பாடல் 94 உயிர்கள் இருவினை பயனை நுகரும் முறைமையை தொகுத்து கூறப்படுகிறது. பாடல்கள் 95 முதல் 98 மூலமாக இன்ப துன்பங்கள் இயல்பு ஆகா, அவற்றிற்கு காரணம் முயற்சியும் ஆகாது, இவற்றிற்கு காரணம் இருவினையே என்று சொல்லி இருவினையின் உண்மையை நிறுவுகிறார். பாடல்கள் 99 முதல் 128 வரை உள்ள பாடல்கள் மூலமாக இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமையை பின்வருமாறு விளக்குகிறார். வினை பயனை அனுபவிக்க உயிர்கள் பிறந்து இறந்து வரும். உடலும் கண்மமும் பிரவாக அனாதி. விளைந்த தானியம் உணவாகவும் விதையாகவும் இருப்பது போல காமிய வினை அனுபவத்தையும் பாவ புண்ணியத்தையும் தரும். முதல்வனே கருணையின் காரணமாக அனுகிரக நிகிரகங்களின் மூலம் விளைப்பயனை தருவான். இதன் பொருட்டு முதல்வனே தனு கரணங்களை வழங்குவான். வினை தானாகவோ வினை அழிந்து அதன் மூலமாகவோ செய்தவரின் புத்தியில் பதிந்தோ பயனை தராது. முதல்வனே அதை செய்வான். எத்தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்வனே பயன் கொடுப்பான். முதல்வனை வழிபடுவது மேலான புண்ணியம். அந்த முதல்வனை சிவலிங்க திருமேனியிலும் சிவன் அடியார் வடிவிலும் நம் இதயத்தில் இருந்து நம்மை இயக்கும் அந்தராத்மாவாகவும் வழிபடலாம். வினைப்பயனை செய்பவரது குணத்தையோ வினைப்பயனின் குணத்தையோ அடிப்படையாக கொண்டு பயன் தராது. கொள்பவர் குணத்தை கொண்டே அது பயன் தரும். அதாவது முதல்வனின் குணத்தை கொண்டே அது பயன் தரும். எனவே முதல்வனுக்கு அன்போடு திருவடி பூசை செய்ய வேண்டும். எனவே உயிர்கள் யாவுக்கும் இன்ப துன்பங்கள் முதல்வன் ஆணையால் அமையும் என்று கூறி அதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள அரசன் தனது அதிகாரத்தால் வாழ்வித்தலும் தண்டித்தலும் செய்வதை ஓமையாக பார்க்கலாம் என்று கூறுகிறார். இந்த ஓமை நாம் புரிந்து கொள்வதற்காக கூறப்பட்டாலும் அந்த அரசன் செயலும் இறைவனின் ஆணை வழிபட்டதே என்பதையும் விளக்குகிறார். அதன் பின் வைத்தியநாதனாக முதல்வன் வினை நோய்க்கு மருந்தாக இன்ப துன்பங்களை தருவான் என்ற செய்தியை சொல்லி உயிர்கள் சொர்க்க நரகங்களில் இந்த துன்பங்களை நுகரும் முறைமையை 126வது பாடல் மூலம் சொல்கிறார். இதுவரை நாம் பார்த்து இருக்கிறோம். 177வது பாடலில் இன்று பார்க்க வேண்டும். நான் சொன்ன உரையில் இருக்கும் தவறுகளை பொறுத்தலுமாறு கேட்டு இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ரத்தின சுருக்கமாக மிக அருமையான ஒரு தொகுப்பை வழங்கியதற்கு நன்றி. இடையர்களையும் குருவர்களையும் வழங்கி வகுப்பிற்குள் செல்வோம். ஐயா அவர்கள்.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் பற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற தமிழர்க்கே உரியதான பெரிய தத்துவத்தை உபதேசித்து உலகம் பயன்கொள்ளுமாறு செய்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை சிரத்தில் சூட்டி மகிழ் வைதுகிறேன். சுவாமிகளால் அருளி செய்யப்பட்ட சித்தாந்த தத்துவத்தை உலகெல்லாம் பரவும்படி செய்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன். இந்த நூல்களில் விருப்பையும் அறிவையும் தந்த ஆசிரியர் பெருமக்கள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். தத்துவம் கற்க வேண்டும் என்ற விருப்பத்தை உருவாக்கி இந்த உயிர்நோக்கு என்ற வகுப்பை தொடர்ந்து நடத்தி வருகிற இளையோருக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த உயிர்நோக்கு என்கின்ற சங்கமத்தில் இணைந்து சித்தாந்தத்தை விருப்போடு படிக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்தும். இன்றைய தொகுப்புரையை ரவிகாந்த் அவர்கள் மிக தெளிவாக சுருக்கமாக தான் விளங்கி இருக்கிறதை நமக்கு விளங்கச் செய்து அற்புதமான அந்த உரையை செய்திருக்கிறார். இந்த தொகுப்புரை என்பது நாங்கள் இதுவரை கடந்து வந்த பாதையை நமக்கு நினைவூட்டுகிற ஒன்றாக மிக தெளிவாக அமைந்திருக்கிறது. அதற்காக ரவிகாந்த் அவருக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்தும் குறித்தாகட்டும். இறைவன் கண்ம வினைகளை நம்மை கொண்டு விட்டு அனுபவித்து தீர்க்கிறான் என்கின்ற செய்தியிலே தான் நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம். 26வது பாடலியா தொகுப்புரை தெளிவாக நிகழ்ந்திருக்கிறபடியால் நேரடியாக நாம் நூலுக்குள்ளே போகலாம். 26வது பாடலை ஒரு தரம் படித்துவிட்டு 27வது பாடலுக்குள்ளே நுழைவோம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 126. பாடல் தலைப்பு உயிர்கள் ஸ்வர்க்க நரகங்களில் இன்ப துன்பங்கள் நுகரும் முறைமை. பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம் தானே யாதனா சரீரமாகி இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணை உய்க்க நரகொடு ஸ்வர்க்கம் துய்த்து தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் சீவன் எல்லாம். குறிப்புரை படிக்கட்டுமாங்கய்யா இல்ல ஃபுல்லாவே குறிப்புரை இல்ல பொருளுரை ஒரு வாட்டி தொகுப்பா படிச்சிருங்க. பொருளுரை மேற்கூறியவாறு பூமியிலே இன்ப துன்பங்களை நுகர்தற் பொருட்டு பொருந்திய பூத பரிணாம சரீரமாகிய இத்தூல உடம்பு நீங்கிய இடத்து சூக்கும சரீரமே பூதசார உடம்பு பூத உடம்புகளாக காரியப்படுதலால் உயிர்கள் எல்லாம் முதல்வனது ஆணை செலுத்த அவ்வுடம்புகளோடு சென்று ஸ்வர்க்க நரகங்களின் யாதனா சரீரத்தோடு இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் அவ்வவற்றின் வினைக்கேற்ப நுகர்ந்து பின்பு அவ்வினை சேடம் அனுபவித்தற்கு குற்றமில்லாத சூக்கும உடம்போடு பூமியில் சென்று பூதனா சரீரத்தை பொருந்தும். அதாவது வினைகளை அனுபவிப்பதற்கு இறைவன் நமக்கு ஸ்தூல உடம்புகளை தருகிறான். இப்பொழுது நாங்கள் பெற்று வைத்திருக்கிற இந்த உடம்பு என்பது பூதனா சரீரம் என்று சொல்லப்படுகிறது. பூதனா சரீரம் என்றால் பூதம் சம்பந்தப்பட்ட சரீரம். நாம் இப்பொழுது பெற்று வைத்திருக்கிற உடம்புக்கு பூத பரிணாம சரீரம் என்று பெயர். நேரடியாக பூதங்கள் தோன்றாமல்
பூதங்கள் மாற்றம் அடைந்து பரிணாமப்பட்டு அமைந்திருக்கிற உடம்பைத்தான் நாங்கள் இப்பொழுது வைத்திருக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய ஆன்மாக்கள் அத்தகைய உடம்பைத்தான் பொருந்தி நின்று அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பூத பரிணாமம் என்பது பூதங்கள் பரிணாமப்பட்டு பெற்றிருக்கக்கூடிய உடம்பு. இந்த உடம்பு அதனுடைய கால தத்துவம் முடிகிற பொழுது இல்லாமல் போகும். அதைத்தான் நாங்கள் மரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி மரணம் ஏற்படுகிற பொழுது தூள உடம்பாகிய இந்த உடம்பு சூக்கும உடம்பாக மாறும். சூக்கும உடம்பு என்பது என்ன என்றால் என்ன நம்முடைய தன்மாத்திரைகள் ஐந்தும் மனம், புத்தி, அகங்காரம் என்கின்ற மூன்றுமாக 8 வடிவங்கள், 8 விஷயங்கள் சேர்ந்ததுதான் சூக்கும வடிவமாக இருக்க போகிறது. இதற்கு புரியட்டகாயம் என்று பெயர். இந்த புரியட்டகாயம் என்பது உடம்புகள் பெறுவதற்கான ஒரு அடிப்படை விஷயம், சூக்குமமாக நிற்பது. இந்த புரியட்டகாயம்தான் தூள உடம்புகளை பெறுவதற்கு நமக்கு துணை செய்வது. தன்மாத்திரைகள் வேறு, புலனைந்தும் வேறு என்பது பற்றி நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன். ஆனால் ரெண்டுக்கும் பெயர் ஒன்றுதான், சுவையொளி ஊரோசை நாற்றம். இந்த சுவையொளி ஊரோசை நாற்றம் என்கின்ற புலன்களுடைய சூக்கும நிலைதான் தன்மாத்திரையாக சொல்லப்படுகிறது. இந்த தன்மாத்திரையாகிய இந்த சூக்கும உடம்பு என்ன 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 நிலை பெறும் என்றால், இப்பொழுது அந்த 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 சூக்கும உடம்பிலிருந்துதான் இப்பொழுது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதாகிய பூத சார உடம்பு நமக்கு கிடைத்தது. பிறகு அந்த சூக்கும வடிவமாகி பூத பரிணாம உடம்பு நமக்கு கிடைத்தது. பிறகு இது என்ன ஆகும் என்று கேட்டால், இந்த பூத பரிணாம உடம்பு நீங்கின பிறகு இந்த புரியட்டகாயம் நமக்கு நம் அனுபவத்துக்கேற்ப சொர்க்க நரக அனுபவங்களை பெறுவதற்கான உடம்புகளை தரும். அந்த உடம்புகளுக்கு பூதசார உடம்புகள் என்று பெயர். நேரடியாக பூத தொடர்பு இல்லாமல் பூதத்தினுடைய சாராம்சத்தை கொண்டு ஆக்கப்படுகிற உடம்புகள் என்று அந்த உடம்புகளுக்கு பெயர் வருகிறது. அந்த பூதசார உடம்புகள் என்றால் என்ன என்று கேட்டால் 2 வகையாக அதை பிரிப்பார்கள். ஒன்று பூத உடம்பு, அடுத்தது பூதசார உடம்பு என்று 2ஆக பிரிப்பார்கள். பூத உடம்பு நரக அனுபவத்தை பெறுவதற்கு உயிர்களுக்கு தரப்படுகிற உடம்பு. பூதசார உடம்பு என்பது சொர்க்க அனுபவத்தை பெறுவதற்கு நமக்கு தரப்படுகிற உடம்பு. இப்போ 3 வகையான உடம்புகளை நாம் பெற்றுக்கொண்டு தூள உடம்புகளை பெற்றுக்கொண்டு அனுபவத்தை பெறுகிறோம். ஒன்று பூத பரிணாம உடம்பு, அடுத்தது பூதசார உடம்பு, அடுத்தது பூத உடம்பு. பூதசார உடம்பு சொர்க்க அனுபவத்திற்காக தரப்படுகிற உடம்பு. பூத உடம்பு நரக அனுபவத்திற்காக தரப்படுகிற உடம்பு. பூத பரிணாம உடம்பு இப்பொழுது நாம் அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருப்பதற்கு தரப்பட்டிருக்கிற உடம்பு. இந்த 3 வகை உடம்பை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அனுபவங்களை பெறுகிறோம். இதை பற்றித்தான் இந்த பாடல் சொன்னது. இனி தொகுப்புரையை படித்துவிட்டு அடுத்த பாடலுக்குள்ளே நுழைவோம். பொழிப்புரை. இத்தூல உடம்பு நீங்கிய இடத்து சூக்கும உடம்பின் நின்றும் பூதசார பூத உடம்புகள் உண்டாம். உயிர்கள் அவ்வுடம்புகளோடு முதல்வன் ஆணை செலுத்த சென்று ஸ்வர்க்க நரகங்களில் இன்பத் துன்பங்களை அனுபவித்து அவற்றை விட்டு மீளவும் சூக்கும உடம்போடு பூமியை அடைந்து பிறக்கும். அதான் பொழிப்புரை. புதிய பாடல் 127. பாடல் தலைப்பு பூதனா சரீரம் போனால் உயிர்கள் சரீரங்களை எடுக்கும் முறைமை. உடல் விடா யோனி பற்றி உதிப்பினும் உதிக்கும். பூதனா உடம்பு என்பது இப்பொழுது நாங்கள் வைத்திருக்கிற உடம்பு. மற்ற 2ம் யாதனா உடம்பு என்று சொல்லப்படுகிறது. இதுவும் நமக்கு இந்த சொற்கள் பரிச்சயம் எப்பவும் அறிவியல் கல்வி கற்கிற பொழுது நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன்.
கலை சொற்கள் பயிலப்படும். அது கொஞ்ச நாளுக்கு பயிற்சிக்கு வரும் வரைக்கும் அந்த சொற்கள் நம்மை குழப்பிக் கொண்டிருக்கும். இதென்ன என்று குழப்பம் வரும். ஒரு கொஞ்ச நாள் பயிற்சியம் ஏற்பட்டு விட்டால் அது ரொம்ப இலகுவாக போய்விடும். பூதனா சரீரம் என்பது இப்பொழுது நாம் வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற உடம்பு. பூத உடம்பு, பூதசார உடம்புகளை யாதனா சரீரம் என்று சொல்கிறார்கள். இந்த ரெண்டு உடம்புக்குமான வித்தியாசம் இது. இங்கே இருந்து அனுபவிக்கிற தூள உடம்பு. பூத உடம்பும் பூதசார உடம்பும் ஆகிய யாதனா உடம்புகள் நரக சொர்க்கத்திலே அனுபவத்தை பெறுகிற தூள உடம்புகள். உடல்விடா யோனி பற்றி உதிப்பினும் உதிக்கும் ஒன்றிற் படர்வுறாது உறும் பாவத்தால் பாடானம் போல் கிடந்து கடனதாம் காலம் சென்றர் கடுநரகு அதனில் வீழ்ந்து அங்கு இடருறும் உருவம் கன்மத்து அளவினில் எடுக்கும் அன்றே. பொருளுரை. மேற்கூறியவாறு பூதனா சரீரம் போன இடத்து யாதனா சரீரத்தையும் யாதனா சரீரம் போனவிடத்து பூதனா சரீரத்தையும் எடாது. உடல்விடா யோனி பற்றி பூதனா சரீரமாகிய இத்தூல உடம்பினை விட்டு மற்றொரு தூல உடம்பை பொருந்தி உதிப்பினும் உதிக்கும் பிறக்கினும் பிறக்கும் ஒன்றில் படர்வு உறாது ஒரு யோனியிலும் செல்லாது உறும் பாவத்தால் மிகுந்த பாவத்தால் பாடானம் போல கிடந்து அது பக்குவமாகும் அளவும் கல்லு போல உணர்வின்றி கிடந்து கடனதாம் காலம் சென்றால் அங்கனம் கிடத்தற்குரிய காலம் சென்று பக்குவமான இடத்து கடுநரகு அதனில் வீழ்ந்து கொடிய நரகத்தின் கண் வீழ்ந்து அங்கு இடர் உறும் அவ்விடத்து துன்புறுதலும் உண்டு. கன்மத்து அளவினில் உருவம் எடுக்கும் பக்குவமான வினைக்கு ஈடாக உயிர்கள் சரீரங்களை எடுக்கும். உடல்விடா யோனி பற்றி பூதனா சரீரமாகிய இத்தூல உடம்பினை விட்டு மற்றொரு தூல உடம்பை பொருந்தி உதிப்பினும் உதிக்கும் பிறக்கினும் பிறக்கும் ஒன்றில் படர்வுறாது உறும் பாவத்தால் பாடானம் போல் கிடந்து ஒரு யோனியில் ஒரு தரம் படியுங்கள். நான் என் புத்தகத்துல ஏதோ மாற்றம் இருக்கிற மாதிரி இது படிங்க. 127வது பாடலுங்க. சரி, பொருளுரையும் படிச்சிருங்க. மேற்கூறியவாறு பூதனா சரீரம் போன இடத்து யாதனா சரீரத்தையும் யாதனா சரீரம் போன இடத்து பூதனா சரீரத்தையும் எடாது. ரெண்டு நிலை இதிலே சொல்கிறார். நிலை நாங்கள் விளங்க வேண்டியது. நாங்கள் இப்ப படித்ததன்படி இந்த உடம்பு பூதனா சரீரம் என்று சொல்லப்படுகிறது. பூத பரிணாம உடம்பு. அதற்கு பிறகு இந்த உடம்பு விட்ட பிறகு ரெண்டு விதமான உடம்பை எடுக்கிறோம். ஒன்று பூத உடம்பு அல்லது பூதசார உடம்பு. சொர்க்கத்துக்கு பூதசார உடம்பு, நரகத்துக்கு பூத உடம்பு என்கின்ற ரெண்டு வகையான உடம்பை எடுக்கிறோம். அது யாதனா உடம்பு என்று பெயர். இப்ப என்ன ஒரு கேள்வி எழுப்புகிறது என்றால், இந்த பூத உடம்பை விட்டுவிட்டால், அதாவது நாங்கள் மரணித்து விட்டால் நேரடியாக யாதனா உடம்பு நமக்கு கிடைக்குமா? சொர்க்க நரக இன்பங்களை அனுபவிப்பதற்கு இந்த உடம்பை விட்டால் அந்த உடம்பும், பிறகு அந்த உடம்பை விட்டால் பழையபடி இந்த உடம்பும் வருவதுதானே வருவதுதான் முறை என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லை என்கிறார். இதை விட்டால் பூதனா உடம்பை விட்டால் நேரடியாக யாதனா உடம்போ, யாதனா உடம்பை விட்டால் நேரடியாக பூதனா உடம்போ வருவது ஒரு முறை. அப்படி வராமலும் இருக்கும் என்கிறார். வராமல் இப்ப என்ன செய்யும் என்றால் படியுங்கள். உடல்விடா யோனி பற்றி உதிப்பினும் உதிக்கும் பூதனா சரீரமாகிய இத்தூல உடம்பினை விட்டு மற்றொரு தூல உடம்பை பொருந்தி பிறக்கினும் பிறக்கும். இது ஒரு வகை. இந்த பூதனா உடம்பு போன உடனே யாதனா உடம்பு வருவது என்பது ஒரு வகை. உதிக்கினும் உதிக்கும். அதுபோல யாதனா உடம்பை விட்ட உடனே பூதனா உடம்புக்கு நேரடியாக வருவது என்பது உயிர்கள் பெறுகிற உடம்பு வருகிற முறைமையிலே ஒரு முறை. ஆனால் இதுதான் முறை என்று தீர்மானித்து விடக்கூடாது. இந்த உடம்பு போன உடனே நேரடியாக சொர்க்க நரக உடம்புகளை பெறுவோம், அல்லது சொர்க்க நரக உடம்புகளை விட்ட பிறகு
நேரடியாக இந்த உலகத்து உடம்பை பெறுவோமா என்று கேட்டால் இல்லை. அதான் உதிக்கினும் உதிக்கும். அந்த எம்மன்னாவிலே வருகிற ஐயப்பாட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி கிடைத்தாலும் கிடைக்கும். அப்படியானால் என்ன எழுத போறது? அப்ப கிடைக்கவில்லை என்றால் என்ன? நேரடியாக பூத ஒடிந்த உடம்பு, பூதனா உடம்பு நீங்கி யாதனா உடம்போ, யாதனா உடம்பு நீங்கி பூதனா உடம்போ கிடைக்கும். கிடைத்தாலும் கிடைக்கும். இது ஒன்று. கிடைக்காத விடத்தை என்ன நடக்கும் என்ற கேள்வி உடனே பிறக்கிறது. நேரடியாக பூதனா உடம்பிலிருந்து யாதனா உடம்பு கிடைக்காது என்றால் அப்ப அந்த ஆன்மா என்ன செய்யும்? உடம்பில்லாமல் இந்த ஆன்மா என்ன செய்யும் என்ற கேள்வி பிறக்கிறது. அதற்கு பதிலை சொல்லுகிறார். ஒன்றில் படர் உறாது உறும் பாவத்தால் பாடானம் போல் கிடந்து கடனதாம் காலம் சென்றால் கடுநரக அதனில் வீழ்ந்து அங்கு இடர் உறும். 2 இதை சொல்றார். கடுமையான நல்வினை தீவினை செய்கிறோம், பாவ புண்ணியமாக பதியப்படுகிறது, இன்ப துன்பமாக விளைகிறது. இது திரும்ப 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 நான் சொல்வதற்கு காரணம் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக. இந்த நல்வினையோ தீவினையோ இந்த உலகத்திலே செய்வதற்கு ஆகாமியம் என்று பெயர். அது பாவ புண்ணியமாக கிடக்கிற இடத்திலே சஞ்சீதம் என்று பெயர். இன்ப துன்பமாக வருகிற இடத்திலே பிராரத்துவம் என்று பெயர். இது உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் செய்கிற வினைகள் ஆகாமியம், நல்வினை தீவினைகள். அதுபோல் ஆன்மாவிலே பதிந்து கிடக்கிறதாகிய அந்த பாவ புண்ணியம் என்பது சஞ்சீதம். பிறகு அது மீண்டும் வந்து பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பது என்பது பிராரத்துவம். இதுதான் இந்த வினை அனுபவத்தினுடைய வகைகள் என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த உலகத்திலே பூதனா சரீரத்தை பெற்று பாவ புண்ணியங்களை ஒரு உயிர் செய்கிறது. செய்து நேரடியாக சொர்க்க நரகத்துக்கு போகுமா என்ற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டார். போனாலும் போகும் என்று சொல்லிவிட்டார். அப்ப போனாலும் போகும் என்றால் போகாத பட்சத்திலே என்ன ஆகும் என்ற கேள்வி வருகிறது. போனாலும் போகும் என்றால் போகலாம், போகாமலும் விடலாம். போகலாம் என்பது நமக்கு தெரிகிறது. சொர்க்க நரக அனுபவத்தை பெறுவதற்கு போகலாம். போகாமலும் விடலாம் என்றால் அப்ப அந்த ஆன்மா என்ன செய்யும்? இந்த உடம்பையும் விட்டு விட்டது, அந்த உடம்புகளுக்கும் போகாதென்றால் இந்த ஆன்மா என்ன செய்யும் என்றால், இந்த உலகத்திலே செய்த வினை என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா, நாம் சொல்லுகிறோமே ஆகாமிய வினை என்பது, அதே ரொம்ப கடுமையான வினைகள் செய்தால், நாங்கள் கடுமையான என்ற உடனே இந்த செய்கிற வினையிலுடைய தீவினையைத்தான் நினைப்போம். தீவினை மட்டும் இல்லை, நல்வினையும். அளவுக்கு அதிகமான தீவினை செய்தாலோ நல்வினை செய்தாலோ இந்த ஆன்மா இன்னொரு பிறவிக்கு உடனே போகாதாம். இது பிறப்பு முறைமை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டால் மனதுக்கு ஒரு நிம்மதி. உடனே நேரடியாக போகாமல் அந்த அனுபவங்கள் முதிர்ச்சி உறும் வரைக்கும் உடம்பு பெறாமல் பாடானம் போல கிடக்கும். பாடானம் போல கல்லு போல மாறி கிடக்கும் என்கிறார்கள். ஏனென்றால் உயிர் ஆரம்பத்திலே பாடானம் போல கிடந்த நிலையை நாங்கள் படித்திருக்கிறோம். கேவல நிலையிலே உயிர் பாடானம் போல கிடந்தது என்றுதான் நாங்கள் படித்திருக்கிறோம். பாடானம் போல என்றால் கல்லு போல, அதாவது உணர்ச்சியற்று பேசாமல் அது இருக்கிற நிலை. இங்கேயும் அது ஏற்படும் என்கிறார். அதாவது அளவுக்கு அதிகமான நல்வினையை செய்தாலோ தீவினையை செய்தாலோ நேரடியாக யாதனா உடம்பு பெற்று அங்கே சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகாமல் அந்த கடுமையான வினைகள் செய்யப்பட்ட வினைகள் முதிர்ச்சி அடையும் வரைக்கும் உடம்பு பெறாமல் ஒரு பாடானம் போல இந்த ஆன்மா கிடக்குமா. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். படியுங்கள், திருப்பி படியுங்கள். ஒன்றில் படர்பு உறாது உறும் பாவத்தால் பாடானம் போல் கிடந்து கடனதாம் காலம் சென்றால் கடுநரக அதனில் வீழ்ந்து அங்கு இடர் உறும். ஒரு யோனியிலும் செல்லாது மிகுந்த பாவத்தால் அது பக்குவமாகும் அளவும் கல்லு போல் உணர்வின்றி கிடந்து அங்கனம் கிடத்தற்குரிய காலம் சென்று பக்குவமான இடத்து கொடிய நரகத்தின் கண் வீழ்ந்து அவ்விடத்து துன்புறுதலும் உண்டு. நிறைய பாவம் செய்து விட்டோம், கடும் பாவம் செய்து விட்டோம் என்றால் நேரடியாக இன்னொரு பிறவி உடம்பு பெறாது. அப்படியே உயிர் சூக்ம வடிவத்திலேயே கல்லு போல உணர்ச்சியற்று கிடந்து ஓரளவு அது அந்த செய்த வினைகள் எல்லாம் பக்குவப்படுகிற இடத்திலே பிறகு என்ன செய்யும் என்றால் நேராக நரகத்துக்கு போகுமா.
நரகத்திலே போய் விழுந்து அவ்விடத்து துன்புறுதலும் உண்டு. ம். கன்மத்து அளவினில் உருவம் எடுக்கும். பக்குவமான வினைக்கு ஈடாக உயிர்கள் சரீரங்களை எடுக்கும். வினைகள் பக்குவப்படத்தான் அது ஒரு உயிரிலே வந்து பொருந்துகிறது. வினை வந்து பொருந்த வேண்டும் என்றால் அது பக்குவப்பட வேண்டும். விதை வந்து முளைக்க வேண்டும் என்றால் அது பக்குவப்பட வேண்டும். செய்த வினைகள் எல்லாம் விதைகள் போல வெறுமனே கிடைக்காமல் பக்குவம் பெறுகிற காலம் வந்த பிறகுதான் அது முளைக்கும். கடும் பாவம் செய்து விட்டோம், இங்க முதல் பாவத்தை தான் சொல்லுகிறார். கடும் பாவம் செய்து விட்டோம் என்றால் அந்த பாவத்தை தீர்க்க மட்டும் கல்லு போல கிடக்கும். ஒரு உயிர் கல்லு போல கிடக்கும். உங்கள் ஊர்களிலே எப்படியோ தெரியவில்லை, எங்கள் யாழ்ப்பாணத்திலே சில ஊர்களிலே இந்த கல்லு பூசை என்று ஒன்று செய்வார்கள். ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய கடமையெல்லாம் முடித்து விட்டு, அக்னி காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு ஒரு கல்லை எடுத்து வைத்து பூஜை பண்ணுவார்கள். அது 30 நாளும் அந்த பூஜை நடக்கும். பிறகு 31வது நாள் அந்த தொடக்கு கழிக்கிறது என்று சொல்லப்படுகிற அந்த நாளிலே அந்த கல்லை கொண்டு போய் கடலிலே போடுவார்கள். அப்படி போடுகிற பொழுது அது பெரிய பெரிய இந்த அலங்காரமான பல்லக்கு போட எல்லாம் கட்டி அதிலே வைத்து கொண்டு போய் கடலுக்குள்ளே போடுகிறதாகிய ஒரு முறை இங்கே இருக்கிறது. உங்கள் ஊரில் இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. அது அதற்கு காரணம் அந்த காலத்திலே இந்த தத்துவார்த்த அடிப்படையிலே தான் அதை செய்கிறார்கள். பாடாணம் போல கிடந்து அதற்கு பிறகு பக்குவப்பட்ட இடத்து அதை கொண்டு போய் அடுத்த பிறவிக்கு விடுவது. அதற்கு பிறகுதான் அது யாதனா சரீரத்தை எடுக்கும் என்கின்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. அதற்கு ஒரு குறியீடு தான். குறித்த ஒரு மாதத்திலே அது பக்குவப்படும் என்பது இல்லை. நாங்கள் அந்த தொடக்கு நீக்குவது என்கின்ற அந்த நாள் வரைக்கும் அதை கல்லிலே இருப்பதாக வைத்து அந்த கல்லை பூஜித்து அதற்கு பிறகு அந்த கல்லை கொண்டு போய் கடலிலே விடுவது என்கின்ற முறைமை என்பது இந்த தத்துவங்களின் அடிப்படையிலே வந்ததுதான். நேரடியாக உயிர் அடுத்த தூள சரீரத்துக்கு போகாது. அது கல்லு போல கிடக்கும். பிறகு அந்த பக்குவங்கள் அந்த வினைகளுக்கு பக்குவங்கள் வந்த பிறகு அது நேரடியாக நரகத்துக்கு போய் அந்த அனுபவத்தை பெறும் என்று சொல்கிறார். இந்த உடம்புகளை பெறுவது என்று சொல்கிற பொழுது இந்த உடம்பு எதன் காரணமாக வருகிறது என்றால் செய்யப்பட்ட வினைகளின் காரணமாகத்தான் அதற்கு அந்த உடம்பு வந்து வாய்க்கிறது என்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் வேறு வேறு மனிதர்களாக இருப்பதற்கு காரணம் நாம் செய்த வினைகள். அந்த வினை வேறுபாட்டால் தான் உடம்புகள் வந்து கிடைக்கின்றன என்று இந்த பாடலை சொல்லி முடிக்கிறார். குறிப்புரை: உறும் பாவத்தால் உறுதல் என்றால் மிகுதல். இந்த பாட்டிலே நாங்கள் படிக்கிற முறையிலே பாடலுக்குள்ளே நுட்பமாக சொல்லாக போவதில்லை. குறிப்புகளிலே தான் படித்துக் கொள்கிறோம். அந்த பாட்டிலே பாவம் என்பதற்கு முன்னால உறும் என்ற ஒரு சொல் சேர்க்கிறார். உறும் பாவம் என்றால் மிகுதியான பாவத்தால் அந்த உயிர் செய்ததாகிய கடுமையான பாவத்தால் அந்த உறும் என்ற சொல் மிகுதியை குறித்து நிற்கிறது என்கிறார். இரண்டாம் குறிப்பு: பாடாணம் போல் கிடந்து கடனதாம் காலம் சென்றால். பாவம் பக்குவப்பட்டு அதன் பயனை அனுபவிக்கும் காலம் வரும் அளவும் உயிர் கல்லு போல் கிடக்கும் என்பது. எனவே இனம் பற்றிய புண்ணிய பயனும் அவ்வாறாதல் பெறப்படும். இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். அதாவது பாவம் அளவுக்கு அதிகமாக செய்தால் மட்டும்தான் பாடாணமாக கிடப்பதென்று இல்லை. புண்ணியம் செய்தாலும் கிடக்கும் என்றால் அளவுக்கு அதிகமாக செய்த புண்ணியம் பக்குவப்பட வேண்டும், அளவுக்கு அதிகமாக செய்த பாவம் பக்குவப்பட வேண்டும். ஆகவேதான் இந்த பாவ புண்ணியங்கள் பக்குவப்படும் வரைக்கும் அளவா செய்தால் நேரடியாக யாதனா உடம்பு கிடைத்துவிடும். அளவுக்கு அதிகமாக செய்தால் பாடாணமாக சில காலம் கிடைந்து அந்த வினைகள் பக்குவப்பட்ட பிறகுதான் அவை அவற்றுக்குரிய உடம்போடு செல்லும். இங்கே தீவினையை வைத்துக் கொண்டுதான் இந்த பாடலிலே சொல்லுகிறார். ஆனால் நல்வினைக்கும் அது பொருந்தும் என்று சொல்லுகிறார். மூன்றாம் குறிப்பு: உருவம் கன்மத்து அளவினில் எடுக்கும். வினைகள் பல பக்குவமுற்று சொர்க்கத்தையும் நரகத்தையும் இப்பூமியையும் ஒரே காலத்தில் தரத்தக்கனவாய் இருக்கும்.
ஐயா உங்களது மியூட் உங்க போயிடுச்சு மியூட்ல ஐயா. இருக்குங்க, உங்க வாய்ஸ் மியூட்ல இருக்குங்க. சரி சரி, இப்ப சரிங்களா? இப்ப இருக்குங்க, கேக்குது. அந்த வரியை வாசிங்க. 3ஆம் குறிப்பு, உருவம் கன்மத்தளவினில் எடுக்கும். வினைகள் பல பக்குவமுற்று ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் இப்பூமியையும் ஒரே காலத்தில் தரத்தக்கனவாயிருக்கும். செய்த வினைகள், நாங்கள் பலவிதமான வினைகள் செய்கிறோம். நல்வினை தீவினை என்று செய்கிறோம். இந்த வினைகள் பக்குவப்பட்டால் அந்த வினை பயனாக நமக்கு சொர்க்கமும் கிடைக்கலாம், நரகமும் கிடைக்கலாம், மீண்டும் இந்த பூமியில் பிறவியும் கிடைக்கலாம். இந்த மூன்றும் தரவல்லதாகத்தான் அந்த வினைகள் இருக்கும். அப்படியானால் எதிரே போய் இந்த உடம்பு சொர்க்கத்திற்கு போறதா நரகத்துக்கு போறதா இந்த பூமிக்கு வருகிறதா என்பதை இறைவன் தான் தீர்மானிப்பான். அந்த வினை பயன்களினுடைய தகுதி கொண்டு தீர்மானிப்பான் என்கிறார். படியுங்கள். வினைகள் பல பக்குவமுற்று ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் இப்பூமியையும் ஒரே காலத்திலே தரத்தக்கனவாயிருக்கும். அங்கனமாயினும் முதல்வனது ஆணையாகிய சிவசக்தி வினைகளின் வன்மை மென்மை நோக்கி மெலிய வினையை நிறுத்தி வலிய வினையின் பயனை கொடுத்த பொருட்டு அதற்கேற்ற பிறவியில் செலுத்தும். இப்போ சிவசக்தி இந்த பிறவியிலே செலுத்தும். எந்த பிறவியிலே செலுத்தும் என்றால், ஒன்று பூமியிலே விடும், அல்லது நரகத்திலே விடும், அல்லது சொர்க்கத்திலே விடும். அந்த 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 வேற்றுமை ஏன் வருகிறது என்றால், செய்யப்பட்ட வினையினுடைய வலிமையை பொறுத்து. ரொம்ப கடுமையான பாவம் செய்திருந்தால் நரகத்துக்கு விடும், ரொம்ப கடுமையான புண்ணியம் செய்திருந்தால் சொர்க்கத்துக்கு விடும். இரண்டும் கிட்டத்தட்ட சமப்பட்ட நிலை இருந்தால் பூமிக்கு வரும். இப்படித்தான் இந்த உடம்புகள் கொடுக்கப்படுகின்றன என்கிறார். அதாவது ஒரே காலத்தில் ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் அடைதற்குரிய புண்ணியமும் பாவமும் பக்குவமாகி புண்ணியம் ஸ்வர்க்கத்துக்கும் பாவம் நரகத்திற்கும் இழுக்க நேர்ந்தலால் உயிர் இரண்டிடத்தும் ஒரே காலத்தில் செல்ல மாட்டாமையால் சிவசக்தி அவ்விருவகை வினையின் வன்மை மென்மை நோக்கி மெலிய வினையை நிறுத்தி வலிய வினையை கொடுத்து அதற்கு ஏற்ற பிறவியில் செலுத்துதல். ஆகவே சிவசக்தி தான் அந்த முடிவை எடுக்கும். நல்வினை தீவினை ரெண்டும் இவர் செய்திருப்பார். இவருக்கு எங்கே பிறவி கொடுப்பது என்பது பற்றி முடிவெடுக்கிற அதிகாரம் சிவசக்திக்கு கொடுக்கப்படும். அதை எதை வைத்து செய்யும் என்றால், அது தன் விருப்பப்படி செய்யாது. செய்யப்பட்ட வினைகளினுடைய வன்மை மென்மைகளை அடிப்படையாக கொண்டு அது இந்த பிறவியை எங்கே பிறக்கிறது என்கின்ற முடிவை சிவசக்தி எடுத்து அதற்கேற்ற உடம்பை கொடுக்கும் என்கிறார். மெலிய வினை அந்நியற்காலோபோக்கிய கன்மமாய் தங்கி நிற்கும். பௌஷ்கரம்ன்ற ஆகமத்தை சொல்லியிருக்காங்கயா. 35 பௌஷ்கர ஆகமத்திலே இந்த மேற்சொன்ன விஷயத்துக்கான மேற்கோளாக ஒரு ஆகம பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார். பொழிப்புரை. இத்தூல உடம்பு நீங்கிய உடனே வினைக்கேற்ப யாதனா சரீரத்தை எடாது மற்றுமோர் தூல உடம்பை எடுத்தலும் உண்டு. யாதனா சரீரம் நீங்கிய உடனே அதுபோல மற்றொரு யாதனா சரீரத்தை எடுத்தலும் உண்டு. இவையெல்லாம் இடைவிடாது நிகழ்தலும் உண்டு, இடைவிட்டு நிகழ்தலும் உண்டு. இது பிறவியினுடைய நுட்பம் சொல்லுகிறார். இந்த உடம்பு போன உடனே யாதனா உடம்பு என்று சொல்லப்படுகிறதாய பூத உடம்பு, பூதசார உடம்பிலே ஏதாவது ஒரு உடம்பு நமக்கு தரப்படலாம். அப்படி இல்லாமல் வெறும் கல்லு போல தரப்படலாம். அப்படி இல்லாவிட்டால் நேரடியாக அதே உடம்புக்குள்ளே வரலாம். நாங்கள் யாதனா உடம்புக்கு போகாமல் திருப்பி ஒரு பூதன உடம்புக்குள்ளேயும் வரலாம். இதுவும் இல்லை என்று கேட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டால், கல்லு போல சில காலம் கிடந்து அதற்கு பிறகு அதனுடைய வினைக்கேற்ப உடம்பு தரப்படலாம். ஆகவே உடம்புகள் தரப்படுகிற முறைமை இது. இதை தருவது எது என்றால் சிவசக்தி இதை செய்யும். எதை வைத்து செய்யும் என்றால், செய்யப்பட்ட வினைகளினுடைய வன்மை மென்மைகளை அடிப்படையாக வைத்து செய்யும் என்பதுதான் இந்த பாடலிலே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. பாடல் 127 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு பூதனா சரீரம் போனால் உயிர்கள் சரீரங்களை எடுக்கும் முறைமை. உடல் விடா யோனி பற்றி
உதிப்பினும் உதிக்கும் ஒன்றிற் படர் உறாது உறும் பாவத்தால் பாடானம் போல் கிடந்து கடனதாம் காலம் சென்றர் கடுநரகு அதனில் வீழ்ந்து அங்கு இடருறும் உருவம் கண்மத்து அளவினில் எடுக்கும் அன்றே. பொழிப்புரை. இத்தூல உடம்பு நீங்கிய உடனே வினைக்கேற்ப யாதனா சரீரத்தை எடாது மற்றுமோர் தூல உடம்பை எடுத்தலும் உண்டு. யாதனா சரீரம் நீங்கிய உடனே அதுபோல மற்றொரு யாதனா சரீரத்தை எடுத்தலும் உண்டு. இவையெல்லாம் இடைவிடாது நிகழ்தலும் உண்டு, இடைவிட்டு நிகழ்தலும் உண்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த உடம்பு நீங்குகிறது. அப்படி உடம்பு நீங்கின உடனே உயிருக்கு இன்னொரு உடம்பும் தரப்படலாம். இதே உடம்பு, அதாவது பூதனா உடம்பு இன்னொன்று தரப்படலாம். இல்லாவிட்டால் யாதனா உடம்பு தரப்படும். யாதனா உடம்பு என்பது சொர்க்க நரக அனுபவத்துக்கான உடம்புகள். பூத உடம்பு, பூதசார உடம்பு. இந்த யாதனா உடம்பு நீங்கின உடனே திருப்பி பூதனா உடம்பு வரும் என்பது இல்லை. திருப்பி ஒரு யாதனா உடம்பும் கிடைக்கலாம். அதை எப்படி கடவுள் தீர்மானிப்பார் என்றால், இந்த ஆன்மா களைப்புறாமல் அனுபவம் பெற வேண்டும். அந்த இறைவனுடைய கருணையினாலே வினைகளை அது தீர்க்க வேண்டும். அப்ப நரகத்திலே இன்னும் கொஞ்சம் காலம் கிடக்க வேணும் என்றால், முதலிலே நரகத்துக்கு தரப்பட்ட உடம்பை நீக்கி ஓய்வு கொடுத்து திருப்பியும் அதே உடம்பும் கொடுப்பார். அந்த மாதிரி சொர்க்கத்திலே அனுபவத்திலே அந்த உடம்பை நீக்கி திருப்பி சொர்க்க அனுபவத்துக்கு உடம்பும் கொடுப்பார். அது மாதிரி இந்த பூமியில இந்த உடம்பை நீக்கி திருப்பி பூமியில வரக்கூடிய உடம்பும் கொடுப்பார். அப்படியும் நிகழலாம். எந்த உடம்பும் நீக்கிய விடத்து அதே உடம்பு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒன்று. அப்படி இல்லாத பட்சத்திலே இந்த உடம்பை நீக்கின உடனே யாதனா சரீரங்கள் கிடைக்கலாம். இது இரண்டாவது. மூன்றாவது, இது ரெண்டும் இல்லாமல் பூதனா உடம்பு நீக்கின உடனே யாதனா உடம்போ, யாதனா உடம்பு நீக்கின உடனே பூதனா உடம்போ இல்லாமல் சில காலம் அது கல்லு போல கிடக்க விட்டு வினைகளை பக்குவப்படுத்தி விட்டு பிறகு அந்த பக்குவப்படுத்தியதற்கு ஏற்ப அந்த பக்குவப்படுத்திய வினைகளுக்கு ஏற்ப உடம்பை திருப்பி கொடுப்பார். அவ மூன்று வகையாக நமக்கு இந்த உடம்புகள் கிடைக்கலாம். இந்த உடம்பு நீங்கின உடனே சொர்க்க நரக அனுபவங்களுக்கான உடம்பு தரப்படலாம். அல்லது மீளவும் திருப்பி இதே உடம்பு தரப்படலாம். அதுவும் இல்லை என்றால் நாம் செய்த வினை பக்குவப்படும் வரைக்கும் கல்லாக கிடக்க விட்டு அதற்கு பிறகு மீண்டும் அந்த உடம்பை நமக்கு பொருத்துவார் என்கிறது தான் இந்த பாடல். இப்ப இதுல நமக்கு என்ன தெரிகிறது என்றால், கல்லாக கிடத்தல் என்பதிலே கல்லுக்கும் உயிர் உண்டு, இருக்க வாய்ப்புண்டு. அப்படித்தான் அகலிகையை கல்லாக கிடக்க விட்டார். வினைப்பக்குவம் வரும் வரைக்கும் கல்லாக கிட என்று கல்லாக கிடந்தவள் பிரகுராமருடைய பாத தூசி பட்டவுடனே பழையபடி பெண்ணாகிறாள். ஆகவே கல்லாக கிடக்கிற நிலைமை என்பதிலே ஒரு உயிர் கல்லுக்குள்ளே பொருந்தி கிடக்கிறதாகிய நிலைமையும் அடங்கும் என்பதை நாம் இலக்கியங்களூடாக கண்டுகொள்கிறோம். பாடல் 128. பாடல் தலைப்பு ஸ்வர்க்க நரகங்களுக்கு செல்லும் உயிர்களின் நிலைமையை ஓமை முகத்தால் விளக்கல். சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக போக உயிர்கள் அதனுடைய நிலைமையை ஒரு உவமை சொல்லி விளங்கப்படுத்த போகிறார். பன்னகம் அண்டசங்கள் பரகாயம் தன்னில் பாய்வோர் துண்ணு தோல் முட்டை யாக்கை துறந்து செல்வதுவே போல உன்னிய உயிர்கள் தூல உடல் விட்டு வானினூடும் மன்னிடும் நனவு மாறி கனவினை மருவுமா போல். பொருளுரை. பன்னகம் பாம்பு துண்ணு தோல் துறந்து செல்வதுவே போல தான் பொருந்திய முன்னைய தோலை விட்டு மற்றொரு தோலோடு செல்லுதல் போலவும், அண்டசங்கள் முட்டை துறந்து செல்வதுவே போல பறவைகள் முட்டையாகிய முன்னைய இடத்தினை விட்டு மற்றொரு இடத்து செல்லுதல் போலவும், பரகாயம் தன்னில் பாய்வோர் யாக்கை துறந்து செல்வதுவே போல பரகாய பிரவேசிகள் முன்னைய சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தில் செல்லுதல் போலவும், உன்னிய உயிர்கள் கருதப்பட்ட உயிர்கள் தூல உடல் விட்டு தூல உடலாகிய முன்னைய உடம்பினை விட்டு மற்றொரு உடம்போடு வானின் ஊடும் மன்னிடும் சொர்க்க நரகங்களை சேர்ந்திடும். நனவு மாறி கனவினை மருவமா போல் நனவுணர்வு மாறி கனவுணர்வை எய்தும் முறைமை போல அறிவு மேம்பட்டு.
3 விஷயங்கள் இதிலே சொல்லப்படுகின்றன. முதலிலே உயிர்கள் வேறு உடம்பை பெறும். அந்த உடம்பை பெறுகிற முறைமை எப்படி என்பதற்கு உவமை சொல்லுகிறார். எப்பொழுதும் உவமை சொல்லுகிற பொழுது அமிர்தம் போல உணவு என்றால் ஒரு உவமை, ஒரு பொருளை விளக்குவதற்கு ஒரு உவமை நேரடியாக அந்த உவமை சொல்வது. வேப்பெண்ணெய் போல கசக்கிறது, பாவக்காய் கறி வேப்பெண்ணெய் போல கசக்கிறது என்றால் அந்த ஒரு உவமை. இங்கே 3 உவமைகளை சொல்லுகிறார். இந்த உடம்பு பெற்று போகிற உயிர்களுடைய நிலைமையை விளங்குவதற்கு 3 உவமைகளை சொல்லுகிறார். அப்படி ஏன் சொல்ல வேண்டி வந்தது என்றால் அது 3 விதமாக போகும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக 3 உவமைகள் சொல்லப்படுகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். என்றால் ஒரு உவமை சொல்லியிருந்தாலே போதாதா என்றால் போதும். ஆனால் அந்த உயிர்கள் இன்னொரு இடத்துக்கு போகிற பொழுது உடம்பை பெறுகிற முறைமை 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதை உணர்த்துவதற்காக 3 உவமை சொல்லுகிறார். அதை பின்னே குறிப்பிலே சொல்ல போகிறார். அதிலே என்ன உவமை? முதல் உவமை என்றால் பாம்பு சட்டை இந்த தன்னுடைய தோலை கலட்டும். கிராமங்கள்ல இருந்தவர்களுக்கு தெரியும், அங்கங்கு பாம்பு தோல் தொங்கும். அதுவும் அந்த காலத்திலே இந்த பழைய கிணறுகளிலே இந்த ஓட்டைகள் இருக்கும், அதிலே மரங்கள் முளைத்திருக்கும். அந்த மரங்களிலே பாம்பினுடைய சட்டை தொங்கும். அது சட்டை என்றால் அதனுடைய தோல், முழு தோலும் அப்படியே முழுவதாக கிடக்கும். அப்ப பாம்பு சட்டை கலட்டுவது என்று ஒரு முறைமை இருக்கிறது. அந்த பாம்பு சட்டை கலட்டுவது போல இந்த உயிரும் தன்னுடைய உடம்பை கலட்டிவிட்டு உரியட்டை அட்டகாயத்தோடு வேறொரு உடம்பை பெறுகிறது என்பது ஒரு முறை. இது முதலாவது முறை. 2வது முறை, முட்டைக்குள்ளே இருந்த குஞ்சு. ஒரு பறவை, காகமோ ஏதோ ஒரு பறவை கூட்டுக்குள்ளே முட்டையிட்டு வைக்கிறது. அந்த முட்டைக்குள்ளே இருந்த குஞ்சு அந்த குறிப்பிட்ட பக்குவம் வந்த பிறகு முட்டை வெடித்து அந்த முட்டையிலிருந்து அந்த குஞ்சு பறந்து போய்விடும். அதுவும் ஒன்று இன்னொன்றாக மாறுகிற முறை. பாம்பு சட்டை உடைத்து வேறொரு உடம்பு பெறுவது என்பது ஒன்று. ஒரு பறவை முட்டைக்குள்ளே இருந்து முட்டை உடைத்த பிறகு அந்த முட்டையை விட்டு விட்டு போவது. திருக்குறளையும் அதை சொல்லுகிறார். அப்போ அது 2வது முறை. என்னையா? குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்று புட்பறந்தற்றே என்ற குரலிலே சொல்லுகிறார். அப்போ முட்டை கிடக்கும். அதுக்கு உரை ஆசிரியர்கள் நுட்பமான விளக்கங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்போ அந்த முட்டை கோது கிடக்க குஞ்சு பறந்து விடும். அதுவரை முட்டை கோதுதான் அதுக்கு உடம்பு போல இருந்தது. அது உடைந்து போன உடனே குஞ்சு பறந்து விடும். இது 2வது உவமை. 3வது உவமை சொல்லுகிறார். இந்த பரகாயம் பெற்று நிற்கிற ஞானிகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட பக்குவத்திலே இருக்கக்கூடிய யோக முயற்சியிலே இருக்கிறவர்களுக்கு ஒன்று சாத்தியப்படுமாம். என்னவென்றால், இந்த உடம்புக்குள்ளே இருப்பார்கள். தேவை ஏற்பட்டால் இன்னொரு உடம்புக்குள்ளே அந்த உயிரை அவர்களாலே செலுத்த முடியும். இதெல்லாம் பல உண்மைகளை நமக்கு உணர்த்துகிற விஷயங்கள். நாங்கள் இதை பற்றி முட்டாள்தனம் மூடத்தனம் சொல்லிவிட்டு போய்விடுவோம். அதாவது ஒரு உயிர் இன்னொரு உயிரினுடைய உடம்புக்குள்ளே தன்னை செலுத்திக் கொள்ள முடியும். அதுக்கு பெரிய யோக முயற்சி வேணும். தானாக நினைத்து நடக்காது. யோக முயற்சிகளினாலே பக்குவம் பெற்று இருக்கிற ஆன்மாக்களுக்கு இந்த சக்தி வரும் என்கிறார். அப்ப அதை நாங்கள் திருமூலர் கதையிலே அதையெல்லாம் படிக்கிறோம். ஒரு உயிர் இன்னொரு உயிருக்குள்ளே போகிறது. அருணகிரிநாதர் கதையிலே படிக்கிறோம். கிளிக்குள்ளே அருணகிரிநாதர் தன் உயிரை செலுத்தித்தான் கந்தரனுபூதி படித்தார் என்று செய்தி சொல்லப்படுகிறது. திருமூலருக்கும் அப்படி ஒரு செய்தி திருமூலர் கதையிலையும் படிக்கிறோம். அப்படி ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே செல்லுகிறவர்களுடைய அந்த முறைமையையும் இந்த உயிர் செல்லுகிற முறைமைக்கு ஒரு உதாரணமாக காட்டுகிறார். ஆகவே 3 முறை: பாம்பு செட்டை கலட்டுவது, முட்டை குஞ்சு முட்டையிலே இருந்து பறப்பது, ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போவது. ஞானியர்கள் இந்த 3ம் போலதான் உடம்பு மாறுகிறது என்பதை சொல்ல வருகிறார். ஏன் அப்படி சொன்னார் என்பதை பின்னே சொல்ல போகிறார்கள். திருப்பி அந்த இடத்துல இருந்து படியுங்கள். பன்னகம் துன்னுதோல் துறந்த செல்வது போல பாம்பு தான் பொருந்திய முன்னைய தோலை விட்டு மற்றொரு தோலோடு செல்லுதல் போலவும்
அண்டசங்கள் முட்டை துறந்து செல்வதுவே போல பறவைகள் முட்டையாகிய முன்னைய இடத்தினை விட்டு மற்றோர் இடத்து செல்லுதல் போலவும் பரகாயம் தன்னில் பாய்வோர் யாக்கை துறந்து செல்வதுவே போல பரகாய பிரவேசிகள் முன்னைய சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தில் செல்லுதல் போலவும். இது பரகாய பிரவேசிகள் என்று அவர்களுக்கு பேர். பரகாயம் என்றால் வேறு ஒரு உடம்புக்குள்ளே போகிற சக்தி பெற்றவர்கள். அவர்கள் ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போவது போலவும். உன்னிய உயிர்கள் தூல உடல் விட்டு வானின் ஊடும் மன்னிடும். கருதப்பட்ட உயிர்கள் தூல உடலாகிய முன்னைய உடம்பினை விட்டு மற்றொரு உடம்போடு ஸ்வர்க்க நரகங்களை சேர்ந்திடும். நனவு மாறி இந்த உடம்பை விட்டு வேற உடம்பு பெற்று போகிறது. அதுக்கு உதாரணம் தான் இந்த 3 உதாரணங்கள். பாம்பு, அடுத்தது முட்டை குஞ்சு, அடுத்தது பரகாய பிரவேசிகள். இந்த 3ஐயும் போல இந்த உடம்பை விட்டு ஆகாய வழியாக சென்று சொர்க்கத்தை வேற உடம்பு பெற்று சொர்க்க அனுபவம் பெறும், வேற உடம்பு பெற்று நரக அனுபவம் பெறும். நனவு மாறி கனவினை மறுவுமா போல் நனவுணர்வு மாறி கனவுணர்வை எய்தும் முறைமை போல அறிவு மேம்பட்டு. இந்த ஒரு வரி நமக்கு நிம்மதி தருகிற வரி. என்னென்றால் நாங்கள் படிக்கிற பொழுது அப்போ இந்த உடம்பு போகும், போன பிறகு யாதனா உடம்பு வரும், யாதனா உடம்பு வருகிற பொழுது நாங்கள் வேற நரகத்துக்கு போனால் பூத உடம்பு வருவோம், சொர்க்கத்துக்கு போனால் பூத சார உடம்பு வருவோம் என்றால் நம்ம சாமி இது எல்லாம் இந்த இருக்கிற பொழுது இங்கே இந்த பிறவிலே இருந்த அம்மா அப்பா கணவன் பிள்ளை இதெல்லாம் கவலையோடு தானே போக வேண்டி வரும் என்றால் அந்த அனுபவங்களை தருவதற்கு பிறவிகளை தருவான். ஆனால் முன்னைய பிறவி அனுபவங்கள் உங்கள் மனதிலே நிற்காது. அது ஒரு நிம்மதி. இல்லாவிட்டா எங்களுக்கு இப்ப மரணத்துல இருக்கிற பெரிய கவலையே என்னவென்றால் இதையெல்லாம் விட்டுட்டு போக வேண்டி இருக்கிறது, பெற்றோரை விட வேண்டி இருக்கிறது, பிள்ளைகளை விட வேண்டி இருக்கிறது. இந்த கவலை நம்மை போட்டு செத்த பிறகு வாட்டுமே, சைவ சித்தாந்த வகுப்பை விட்டுட்டு போக வேண்டி இருக்கிறது. இப்படி சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்லுகிறேன். இப்படி இந்த இதெல்லாம் நம்மை போட்டு வாட்ட போகிறதே. நாங்கள் அங்க போகிற பொழுது கவலையோட போன்றால் அந்த கவலை வேண்டாம். தூங்குகிற பொழுது கனவு வரும். கனவிலே வந்தால் நனவு உங்களுக்கு மறந்து போகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நனவு நிலை மறந்து, கனவுல இருக்கிற பொழுது யாராவது நனவு நிலை இருக்கிறதா? இருக்காது. அதுபோலத்தான் ஒரு உடம்பிலே இருந்து இன்னொரு உடம்புக்கு போகிற பொழுது முதல் உடம்பிலே இருந்த அனுபவங்கள் மறந்து போகும். இதுல இந்த உவமையிலே ஒரு நுட்பம் இருக்கிறது. பின்னாலே எங்காவது சொல்லுகிறார்களோ தெரியவில்லை. கனவிலே இருந்து நனவிலே இருந்து கனவுக்கு போகிற பொழுது சில நேரங்களிலே பழைய அனுபவங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அப்படி மரணத்திலும் எங்காவது இருக்குமோ என்னமோ தெரியவில்லை. பின்னாலே அவர்கள் சொன்னால் நாம் தெரிந்து கொள்வோம். இதுதான் அடிப்படை. இந்த 3 நிலையிலேயும் நாங்கள் உடம்பை விட்டு உயிர் பிரிவதாகிய இந்த 3 நிலை, பாம்பு, பறவை, பரகாய பிரவேசிகள், இந்த 3 விதமாக நாங்கள் பிரியலாம். ஆனாலும் அப்படி பிரிகிற பொழுது கனவிலே இருந்து நனவிலே இருந்து கனவுக்கு போனது போலத்தான் நம்முடைய அனுபவம் இருக்க போகிறது என்கிறார். அதுக்கு நல்ல உதாரணம், இந்த உடம்பை இப்ப பெற்றிருக்கிறோம். இதுக்கு போன உடம்பு என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஒருவருக்கு. அது ஒரு நிம்மதி. போன உடம்பு தெரிந்தா அந்த அம்மா அப்பாவை தேடி போயிடுவான், இல்லாட்டி அந்த மனைவியை தேடி போயிடுவான். அது பெரிய கஷ்டமாக போய்விடும். அது எங்காவது ஒருவருக்கு அபூர்வமாக அந்த ஞாபகம் வருகிறது என்று சொல்லுகிறார்களே தவிர அந்த ஞாபகத்தை இறைவன் அளித்தது என்பது நிம்மதி தருவதற்காகத்தான். சில பேர் சொல்லுகிறார்கள், இப்ப பாவத்தை அனுபவிக்கிறோம், நாம் எங்களுக்கு ஒரு தண்டனை, அனுபவத்திலே ஒரு தண்டனை வருகிறது. ஏன் வருகிறது என்றால் முன் செய்த வினை காரணமாக வருகிறது. அப்போ உடனே சொல்லுவோம், அப்ப முன் செய்த வினை என்ன என்று தெரியாமல் எனக்கு தண்டனை தருகிறாரே, அப்போ எனக்கு நான் எதற்கு தண்டனை அனுபவிக்கிறேன் என்று தெரியாமல் எல்லாம் தெரிவிக்கிறேன். அப்ப முன் எனக்கு இந்த பிறவிலே முன் நான் என்ன செய்தேன் என்று தெரிந்தால் தானே அதை அனுபவிக்கிற பொழுது நிம்மதி வரும் என்றால் அது தெரிந்தால் இன்னும் பெரிய கவலை கூடிவிடும். ஆகவேதான் அதை நமக்கு தெரியாமல் பண்ணுகிறார். இந்த பிறவியிலே இருக்கிற பொழுது எங்களுக்கு முற்பிறவியினுடைய ஞாபகங்கள் ஏதும் இல்லாமல் பண்ணுகிறார். அது எப்படி இருக்கிறது என்றால் நனவிலே இருந்து கனவுக்கு போவது போல இருக்கிறது என்று முடிக்கிறார். குறிப்புரை. பன்னகம். பாம்பு
முன்னைய தோலை விட்டு மற்றொரு தோலோடு செல்லுதல். பன்னகம் என்பது பாம்பு, அதுல நிப்பாட்ட வேணும். பன்னகம் பாம்பு. முன்னைய தோலை விட்டு மற்றொரு தோலோடு செல்லுதல். உயிர் இத்தூல உடம்பை விட்டு மற்றொரு தூல உடம்போடு செல்லுதலாகிய உடல் வேறுபாட்டுக்கு ஓமை. இந்த 3 ஓமை சொன்னார்களே, அந்த 3 ஓமையினுடைய பேதம் என்ன என்று சொல்ல போகிறார். முதல் பேதம் என்ன? முதல் சொன்ன ஓமை என்னவென்றால், பாம்பு செட்டை கழித்து விட்டு வேறொரு உடம்போடு போதல். அதை ஏன் சொல்லுகிறார் என்றால், படியுங்கள். முன்னைய தோலை விட்டு மற்றொரு தோலோடு செல்லுதல். உயிர் இத்தூல உடம்பை விட்டு மற்றொரு தூல உடம்போடு செல்லுதலாகிய உடல் வேறுபாட்டுக்கு ஓமை. அவ்வளவுதான். இந்த 3 ஓமை சொன்னதுக்கு 3 காரணம் சொல்ல போகிறார். முதல் உடம்பு பாம்பு சட்டையை கட்டிவிட்டு இன்னொரு சட்டையோட போய்விடும். அந்த உவமை என்னதுக்கு என்றால், நாங்கள் இந்த உடம்பை விட்டு வேறொரு உடம்பு பெறுவோம். நரகத்துக்கு ஒரு உடம்பு, சொர்க்கத்துக்கு ஒரு உடம்பு, ஏதோ இன்னொரு உடம்பை பெற போகிறோம். அப்போ இந்த உடம்பை விட்டு வேறொரு உடம்பு, புது உடம்பு பெற்றுக்கொண்டு பழைய உடம்பை கலட்டி விடுறது. பாம்பு பழைய சட்டையை கட்டி விட்டு புது உடம்போட போவது. இந்த ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கோடு போவதற்கான, புது உடம்போடு போவதற்கான உவமையாகத்தான் பாம்பு சொல்லப்பட்டது என்கிறார். இரண்டாம் குறிப்பு, அண்டசங்கள் பறவை முன்னைய இடமாகிய முட்டையை விட்டு மற்றோர் இடத்தில் செல்லுதல். உயிர் தூல உடம்பை விட்டு சொர்க்க நரகங்களில் செல்லுதலாகிய இட வேறுபாட்டுக்கு ஓமை. முதற் சொன்னது உடம்பு மாறுபடும். இந்த உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு பெறுவதற்குத்தான் பாம்பு. பறவையை ஏன் சொன்னார் என்றால், அது உடம்பு மாறுபட்டனாலும் அதுல என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த பறவை என்பது முதல் கூட்டுக்குள்ளே இருந்தது, இப்ப வேற எங்கேயோ பறந்து போகிறது. இடம் மாறுபடும் என்கிறார். இப்ப நாங்களும் இந்த உடம்புக்குள்ள, இதுதான் இப்போது எங்கட கூடு, உள்ளே இருக்கிற உயிர் தான் பறவை. இது என்ன செய்ய போறது? இப்ப இந்த உடம்புக்குள்ளே இருக்கும். என்றைக்கு நம்முடைய காலம் முடிகிறதோ அதற்கு பிறகு இந்த உயிர் வேறொரு உடம்புக்கு போய்விடும். அப்போ பறவையை சொன்னது என்னதற்கு என்றால், இடம் மாறும் என்பதற்கு சொல்றது. முதல் வடிவம் மாறும் என்பதற்கு தான் முதல் உவமை. இரண்டாவது உவமை இடம் மாறி பிறக்கும் என்பதை சொல்வதற்காகத்தான் இரண்டாவது உவமை சொல்லப்பட்டது என்கிறார். இரண்டாவது உவமை என்பது பறவை. மூன்றாவது குறிப்பு, பரகாயம் தன்னில் பாய்வோர் பரகாய பிரவேசிகள். முன்னைய உடம்பை விட்டு கிளி முதலிய மற்றொரு உடம்பை பற்றுதல். உயிர் இத்தூலம் உடம்பை விட்டு பூதசார உடம்பு, பூத உடம்புகளை பற்றுதலாகிய அச்சு வேறுபாட்டுக்கு ஓமை. அது யோனி வேறுபாடு, அச்சு வேறுபாடு என்று 2 வேறுபாடு சொல்வார்கள். இப்போ இந்த பரகாய பிரவேசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், இதெல்லாம் இன்றைய அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் பலகால தொன்மை மிக்க, அனுபவம் மிக்க, யோக காட்சி மிக்க நம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே பொய்யாகாது, இதெல்லாம் சாத்தியப்படுகிற விஷயம்தான். நம்முடைய யோகிகள் வாழ்க்கையிலே, துறவிகளுடைய வாழ்க்கையிலே இதையெல்லாம் நாங்கள் படிக்கிறோம். அதாவது ஒரு உடம்புலே இருக்கக்கூடிய உயிரை இன்னொரு உடம்புக்குள்ளே செலுத்துவது, இது சாத்தியம். அது அது அந்த உடம்பினுடைய உயிர் நீங்கின இடத்திலேயும் சாத்தியம், அந்த உயிர் மெலிந்து போன இடத்திலேயும் சாத்தியம் என்கிறார். ஒரு உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் மிக பலவீனமான உயிராக இருந்தால், பலம் பொருந்திய ஒரு உயிர் இவருக்குள்ளே தன் உயிரை செலுத்தி இயக்கலாம். இப்ப நிறைய சினிமா படங்கள்ல அதெல்லாம் எடுக்கிறார்கள். ஒரு பெரிய சாமியார் தன்னுடைய சக்தியை இன்னொரு உடம்புக்குள்ளே உறுத்தி அவருக்கு பதிலாக இவர் பேசுவார். இதெல்லாம் சாத்தியமானவை என்பது இந்த தத்துவார்த்த விஷயங்களிலே இருந்துதான் வருகிறது. ஆகவே இந்த மூன்றாவது சொல்லுகிற உவமை, அதாவது ஒரு உடம்புக்குள்ளே இருக்கிற ஒருவர் இன்னொரு உடம்புக்குள்ளே புகுவது என்கின்ற இந்த உவமை, அதனூடாக என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள். உயிர் இத்தூல உடம்பை விட்டு பூதசார உடம்பு, பூத உடம்புகளை பற்றுதலாகிய அச்சு வேறுபாட்டுக்கு ஓமை. அச்சு வேறு, அதாவது இந்த முதல் சொன்னது ஒன்று, இரண்டாவது சொன்னது ஒன்று, மூன்றாவது சொன்னது என்னக்கு சொல்லுகிறார் என்றால், இந்த உடம்பை விட்டு பூதசார உடம்பு பூத உடம்புக்குள்ளே போவது.
அதுதான் இந்த பரகாய பிரவேசிகளும் அப்படித்தான், ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போவார். அப்போ இந்த மூன்று உவமையும் மூன்று காரணத்துக்காக, ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு பெறுதல் பாம்பு, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போதல் பறவை, ஒரு உடம்போடு இருந்து விட்டு அந்த உடம்பை விட்டு வேறொரு உடம்பு பெற்று செல்லுதல், அதுதான் பரகாய பிரவேசிகள் என்று இந்த மூன்றையும் சொல்லி, இப்படி உடம்பு உயிரை விட்டு போகும், மூன்று விதமாக போகும், மூன்று தன்மை கொண்டு போகும். அப்படி போகிற பொழுது அது தன்னினை வற்றுத்தான் போகும் என்று சொல்லுகிறார். நான்காம் குறிப்பு, நனவு மாறி கனவினை மறுவுமா போல். நனவு மாறி கனவினை மறுவுதல் அச்சு வேறுபாட்டால் முன்னே நிகழ்ந்தவை எல்லாவற்றையும் மறந்து ஸ்வர்க்க நரகங்களில் உயிர் அறிவு வேறுபட்டிருத்தலுக்கு ஓமை. இதெல்லாம் நினைப்போடு அங்க அனுபவிக்க மாட்டோம். இந்த அனுபவங்கள் அனுபவிக்க பண்ணும், ஆனால் அங்கே இந்த நினைவு இல்லாமல் வேறு விதமாக அந்த அனுபவம் நமக்கு தரப்படும் என்கிறார். நனவு மாறி கனவினை மறுவுதல் அச்சு வேறுபாட்டால் முன்னே நிகழ்ந்தவை எல்லாவற்றையும் மறந்து சொர்க்க நரகங்களில் உயிர் அறிவு வேறுபட்டிருத்தலுக்கு ஓமை. இப்பூமியிலே நிகழ்ந்தவற்றை உயிர் சொர்க்க நரகங்களில் அறியாது இருக்கும் என இச்செய்யுளில் கூறியதனாலும், கண்ட நனவை கனவுணர்வில் தான் மறந்து என சிவஞான போதத்தில் கூறியதனாலும், இப்பூமியிலே நிகழ்ந்தவற்றை உயிர் சொர்க்க நரகங்களில் அறியாது என்பதும் பெறப்படும். மேற்கோள் பாடல் சூத்திரம் 2 அதிகரணம் 3. குறிப்பு 5, வானினூடும் என்னும் உம்மையால் நரகமும் என்றது வருவித்து உரை கூறப்பட்டது. பாருங்கள், என்ன 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 இடம் அது சொல்லுங்கள். வானினூடும், அதாவது உன்னிய உயிர்கள் தூல உடல் விட்டு வானின் ஊடும். வானின் ஊடுமுக்கு என்ன உரை எழுதுகிறார் பாருங்கள், சொர்க்க நரகங்களின் ஊடும் என்று எழுதுகிறார். ஆகவே இந்த அனுபவங்கள் நரகத்துக்கு மட்டுமோ சொர்க்கத்துக்கு மட்டுமோ உரியதல்ல, ரெண்டுக்கும் உரியது. ஒன்றை சொல்லி இம்மன்னா போட்டதனாலே இறந்தது தடியே எச்ச உண்மையாக கொண்டு அதனை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இதுவேதான் என்பதை உணர்த்துவதற்காக அந்த பொருள் கொள்ளப்பட்டது என்கிறார். வானினூடும் என்னும் உண்மையால் நரகமும் என்றது வருவித்து உரை கூறப்பட்டது. என்னும் உண்மையால் இல்லை, நீங்கள் படிச்சது சரி, நான் மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன். சில பேர் உண்மையால் என்று நினைத்து கொண்டு படிச்சிருவோம். இல்லை, அதுல வருகிற அந்த இறந்து தழிய எச்ச உண்மையால் ஒன்று சொல்லப்படி அந்த உண்மையும் போட்டிருக்க தேவையில்லை. வானினூடு என்று போட்டிருக்கலாம். வானினூடும் என்று போட்டபடியால் அது சொர்க்கத்திலேயும் அதுதான் நிலைமை, நரகத்திலும் அதுதான் நிலைமை என்பதை சொல்வதால் அது ரெண்டையும் சேர்த்து உரை சொல்லப்பட்டது என்கிறார். ஊடு என்றால் இடம். 6வது குறிப்பு, மன்னிடும். மன்னுதல் என்றால் சேருதல் அல்லது அடைதல். சொற்களுக்கு பொருள் சொல்லுகிறார். மன்னுதல் என்றால் அதை சேருதல் அல்லது அடைதல் என்று பொருள் சொல்ல வேண்டும். பொழிப்புரை, முன்னைய தோலாகிய உடலை விட்டு மற்றொரு தோலாகிய உடலினை பற்றும் பாம்பு போலவும், முட்டையாகிய முன்னைய இடத்தினை விட்டு சென்று மற்றோர் இடத்தினை பற்றும் பறவைகள் போலவும், முன்னை அச்சினை விட்டு மற்றோர் அச்சினை பற்றும் பரகாய பிரவேசிகள் போலவும், உயிர் தான் வேறாகாது தூல உடலாகிய முன்னை உடலை விட்டு மற்றொரு உடம்போடு சென்று சொர்க்க நரகங்களை அடையும். நனவின் கண் கண்டவற்றை கனா காணும் காலத்து மறந்து அறிவு வேறுபட்டால் போல முன்னே நிகழ்ந்தவற்றை எல்லாம் மறந்து இச்சொர்க்க நரகங்களில் அறிவு வேறுபட்டிருக்கும். யோனி என்பது பற்றிய அந்த மாற்ற விவரங்கள் பின்னாலே வரும். பராகாய பிரவேசியில் வெற்றி சொன்னது அச்சு மாற்றத்துக்கான நிலை. 3 வகையாக உயிர் வடிவு நிலைகளை மாற்றிக்கொள்கிறது என்பதை சொல்வதைத்தான் இந்த பாட்டிலே சொன்னார். அடுத்த பாட்டை அடுத்த முறையில் படிப்போம். பாடல் 128 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு, ஸ்வர்க்க நரகங்களுக்கு செல்லும் உயிர்களின் நிலைமையை ஓமை முகத்தால் விளக்கல்.
பன்னகம் அண்டசங்கள் பரகாயம் தன்னில் பாய்வோர் துன்னுதோல் முட்டை யாக்கை துறந்து செல்வதுவே போல உன்னிய உயிர்கள் தூல உடல் விட்டு வானினூடும் மன்னிடும் நனவு மாறி கனவினை மறுவுமா போல். பொழிப்புரை. முன்னைய தோலாகிய உடலை விட்டு மற்றொரு தோலாகிய உடலினை பற்றும் பாம்பு போலவும் முட்டையாகிய முன்னைய இடத்தினை விட்டு சென்று மற்றோர் இடத்தினை பற்றும் பறவைகள் போலவும் முன்னை அச்சினை விட்டு மற்றோர் அச்சினை பற்றும் பரகாய பிரவேசிகள் போலவும் உயிர் தான் வேறாகாது தூல உடலாகிய முன்னை உடலை விட்டு மற்றொரு உடம்போடு சென்று ஸ்வர்க்க நரகங்களை அடையும். நனவின் கண் கண்டவற்றை கனாக்காணும் காலத்து மறந்து அறிவு வேறுபட்டால் போல முன்னே நிகழ்ந்தவற்றை எல்லாம் மறந்து இஸ்வர்க்க நரகங்களில் அறிவு வேறுபட்டிருக்கும். இன்றைய இந்த 2வது பாடல் முடிகிறது. அடுத்த பாடலுக்குள்ளே 29வது பாடல். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.